வெல்கம் டு குமரி ஸ்பெஷல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு ரெசிபி. வீட்டிலே நம்ம எப்படி ரொம்ப ஈஸியாக சாக்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மேலும் லேட்டஸ்ட் நோட்டிஃபிகேஷன்ஸுக்கு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க எப்படி ரொம்ப ஈஸியாக வீட்டிலே சாக்லேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். சாக்லேட் பண்ணுறதுக்கு ஒரு கப் அளவு பவுடர் பண்ண சீனி எடுத்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் போடலாம். கூடவே ஒரு 3/4 கப் அளவு கோகோ பவுடர், அப்புறம் ஒரு 1/4 கப் அளவு பால் பவுடர், இவ்வளோத்தையும் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு இனிப்பு எந்த அளவு தேவையோ நீங்கள் அந்த அளவு செக் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இனி சாக்லேட் ரெடி பண்ணிடலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு, இந்த மாதிரி ஏதாவது ஹீட் ப்ரூஃப் அவன்ல யூஸ் பண்ற போரோசில் பவுல் ஏதாவது இருந்ததுன்னா அதை இந்த பாத்திரத்துக்கு மேல வைங்க. இதை வச்சுட்டு இந்த தண்ணியும் அந்த பவுலும் டச் ஆகாம இருக்கணும். இதுல ஒரு 3/4 கப் அளவு தேங்காய் எண்ணெய் ஊத்தலாம். இப்போ இந்த தேங்காய் எண்ணெயில நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த சாக்லேட் மிக்சரை கொஞ்சம் கொஞ்சமா போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. கோகனட் ஆயில் யூஸ் பண்றதுக்கு பதிலாக பட்டர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி ஒன்றும் இல்லாதது மாதிரி நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா சாக்லேட் மிக்ஸ் ரெடி ஆயாச்சு. இனி ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை எடுத்து மோல்டில் ஊற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி சிலிக்கான் மோல்டு ஏதாவது எடுத்துக்கங்க. சிலிக்கான் மோல்டு ஒன்றும் இல்லாதவங்க சாதாரண வீட்டில் உள்ள பவுலையே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் நம்ம ரெடி பண்ண இந்த சாக்லேட் மிக்ஸை எடுத்து ஊற்றிடலாம். மோல்டில் பாதி ஃபில் பண்ணுங்க. ஏன்னா மீதி நட்ஸ் தேவைன்னா போடுங்க. உங்ககிட்ட நட்ஸ் ஒன்றும் இல்லைன்னா ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. இப்போ இதில் கொஞ்சமாக நட்ஸ் போடலாம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, இப்படி உங்ககிட்ட இருக்கிற நட்ஸை கொஞ்சமாக போடுங்க. அகைன் இதுக்கு மேல கொஞ்சமா சாக்லேட் மிக்ஸ் ஊத்தலாம். இப்போ மோல்டுல எல்லாத்துலயும் ஃபில் பண்ணியாச்சு. இதை லைட்டா இப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லா இடத்துலயும் ஈவனா வரும். நமக்கு லைட்டா அப்படி இழுத்து விட்டுக்கோங்க. இப்போ ஏதாவது கேப் இருந்தாலும் இந்த சாக்லேட் அதில் ஃபில் ஆகிரும். இப்போ சாக்லேட் எல்லாத்துலேயும் ஃபில் பண்ணியாச்சு. இனி இதை எடுத்து ஒரு 2 மணிலேருந்து 3 மணி நேரம் ஃப்ரீசருக்குள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செக் பண்ணலாம். ஒரு 2 மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரீசர்ல இருந்து நம்ம சாக்லேட்டை எடுத்திருக்கோம். இனி இதை மோல்டுல இருந்து தனியாக எடுத்துடலாம். பாருங்க, சிலிக்கான் மோல்டுனால நமக்கு அதே ஷேப்ல சூப்பரா சாக்லேட் ரெடி ஆயிடுச்சு. இனி இதை எடுத்து தனியா ஒரு பிளேட்ல வச்சிடலாம்.
சாக்லேட் ரெடி பண்ணியாச்சு. இதே மெத்தட்ல ட்ரை பண்ணி பாருங்க, சூப்பரா வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம குமரி ஸ்பெஷலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.